சீக்கிரமாக பைபிளை திருப்புங்கள். யோவான் 1:12 வாசியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதாவது நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக எத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்களோ அவர்களுக்கு எண்ணத்தை கொடுத்துட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எண்ணத்தை கொடுத்துட்டார். நீங்கள் சொத்தமாக சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் சீக்கிரம். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அதிகாரம் பெற்ற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். எதுக்கு அதிகாரம்? யார் மேலே அதிகாரம் கொடுத்துருக்காரு? சாத்தான் மேலே அதிகாரம். முதல் அதிகாரம் நீங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜை அப்படிங்கிற ஒரு பவரை கொடுத்துட்டார். ஐடி கார்டை கொடுத்துட்டார். நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவங்களெல்லாம் வேறு கூட்டம், உங்களை அதிலிருந்து பிரித்து எடுத்தாச்சு. யூ ஆர் ஏ சைல்ட் ஆஃப் காட் அப்படின்ட்டு ஒரு பேனர் அல்லது ஒரு ஸ்டிக்கர் அல்லது ஒரு ஐடி கார்டை நமக்கு கொடுத்துட்டார். அதுதான் அது சொல்கிறார் யோவான் 1:12 அதிகாரம். அடுத்தது அந்த அதிகாரத்தினுடைய அடுத்த கட்டத்துக்குள்ளே நம்ம போகும் பொழுது சாத்தான் பேரிலே அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நல்லா கவனிங்க, ரொம்ப நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். சாத்தானுடைய அதிகாரத்தில் தான் நம்ம இருந்தோம். அவன் நமக்கு அதிகாரியாக இருந்தான். இப்போ நம்மைய அவனுக்கு தேவன் அதிகாரியாக மாற்றிட்டார். எத்தனை பேருக்கு அது சந்தோஷமாக இருக்குது? எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அவன் தான் எனக்கு அதிகாரியாக இருந்தான், உங்களுக்கு அதிகாரியாக இருந்தான். இப்போது என்ன பண்ணிட்டாரு? அவனுக்கு அதிகாரிக்கிட்டார். ஆகவே தான் இந்த லூக்கா 10:19 வாசிக்கின்ற நேரம் நமக்கு இல்லை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதம்னா அதிகாரத்தை செலுத்துகிற மாதம். அதிகாரம் உள்ளவங்க ஒவ்வொரு முறையும் ஜபத்துக்கு வரமாட்டாங்க. நான் பார்த்துக்கிற பாஸ்டர் எது வந்தாலும் நான் என் கையில் என்ன இருக்குது? ஆமாம், நானும் பார்க்குறேன். ஏற்கனவே ஜெபம் பண்ணவங்களே ஒவ்வொரு வாரம் வராங்க. ஏன் இப்படி வர்றீங்க? வந்தால் ஒரு முறை வந்தால் அதுக்கப்புறம் விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு சொல்லப்பட்டவர் ஒரு கதை, அவருடைய ஊழிய அனுபவங்களை சொல்லும் பொழுது ஒரு அம்மாவை பற்றி சொன்னார். அந்த அம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது அவங்க நாய் வந்துகிட்டே இருக்குமாம்மா. போன்னு சொன்னால் அது போகாதாம்மா. திடீர்னு அதிகாரத்தை உபயோகப்படுத்தி கோ ஹோமன் சத்தமாக பேசும்பொழுது வாழை சுருட்டிட்டு நேரங்க ஓடும், வீட்டுக்கு ஓடிக்கிறோம். நம்ம கெஞ்சி கொஞ்சி அப்படியெல்லாம் இருந்தால் பிசாசு என்ன ஆகாது? போயிரு பிசாசு, என்னை எவ்வளோ நாள் தொந்தரவு பண்ணி என்னை விட்டுருமா, என்னை விட்டு பிசாசுனால விடாது, உன்னை உள்ளே உட்காந்துக்கும். அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். சத்தமாக சொல்லுங்கள். அதான் அவர் சொல்லிட்டாரு. ஏதோ தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. மேற்கொள்வதற்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு ஒரு வார்த்தையை சேர்த்தி சொல்லியிருக்கிறாரு. அதை பைபிள் பார்க்காம யார் சொல்லுவீங்க? வெரி குட். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பக்கத்தில் கை கொலுக்கி தான் வாக்குத்தத்தம்னு சொல்லுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவ்வளோதான். யார் உங்களை சேதப்படுத்துறது? அவருக்கு மேலே யார் உங்களை சேதப்படுத்த முடியும்? சில நேரங்களில் பிசாசு என்னதான் பண்ணினாலும் ஜீவனை ஒரு நாளும் தொடவே முடியாது. அந்த பிசாசு இப்படியெல்லாம் போராட்டம் இருக்குதுங்கிறது நமக்கு காட்டுறார், அவ்வளவுதானே ஒழிய வேற உங்கள் மேலே அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. பைபிள் வசனம் என்றைக்கும் பொய்யாய் போகாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த அதை மாத்திரம் சத்தமாக சொல்லுங்கள். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை எங்கே போட்டாங்க? அக்னி சூளையில் போட்டாங்க. பைபிள் எழுதியிருக்கிறது அவர்கள் ஒன்றும் சேதமடையவில்லை. அவங்க துணி கூட என்ன வாசனை வரல, ஆனால் அவங்க துணியில் என்ன வரல? வாசனையே வரல. எவ்வளோ அவங்கள கொண்டு போனவங்களை என்ன பண்ணிட்டுச்சு? அந்த அக்னி பட்சித்து கொண்டு போனவங்க கூட செத்து போயிட்டாங்க. என்ன பெரிய அற்புதம்! கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. ஒன்றும் அவங்கள சேதப்படுத்தவில்லை. அதே போல் தானியலை நீங்கள் பாருங்கள், அவனை சிங்கக்கவியில் போட்டாங்க. தானியல் சொல்கிறாரு, ஆண்டவர் நான் கர்த்தரை விசுவாசித்தபடியால் எனக்கு எந்த சேதமும் உண்டாகவில்லை என்று தானியேல் சாட்சி கொடுக்கிறாரு. சில மார்க் 16:14 சொல்கிறார், ஆண்டவர் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான விஷத்தை கொடுத்தாலும் ஒன்றும் அவர்கள் என்ன பண்ணாது,
எல்லா இடங்களிலுமே அந்த வார்த்தை வருகிறது, சேதப்படுத்தாது சேதப்படுத்தாதுன்னு சொல்லி. அதனாடி நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க. உங்கள் பிஸ்னஸையோ, உங்கள் வயிற்றுக்குள்ளே சிலர் கற்பமாக இருக்கலாம், உங்கள் குழந்தையோ அல்லது யாரையுமே சாத்தான் சேதப்படுத்த முடியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான், எப்படியாவது நுழைய பார்ப்பான். அதில் தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, சாத்தானுக்கு என்ன கூடாமல் இருங்கள். ஆமாம், கொஞ்சோண்டு இடம் கொடுத்த, கொஞ்சம் குடிச்சிக்கிறேன், கொஞ்சம் இதை பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தான் பண்ணுறேனாலும் அந்த கொஞ்சம் இடத்தையே எடுத்துகிட்டு பெரிய காரியங்களை செஞ்சுட்டு போயிடுவான். ஒரு நாளும் இந்த செப்டம்பர் மாதத்தில் இங்கே உட்கார்ந்துருக்கிற யாரும் சாத்தானுக்கு எந்த விதத்திலேயும் இடம் கொடுக்கக்கூடாது. முதல்ல உங்கள் சிந்தையில் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பேசுகிற வாயை திறந்து பேசுகிற வார்த்தையில் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பண்ணிக்கிற கிரியில் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சுற்றி சுற்றி பார்க்கணும், இடமே இருக்கக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது, அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுறான். யாராவது கிடைக்க மாட்டாங்களா? இன்றைக்கி செப்டம்பர் 1 இந்த கோவைப்பூர் சர்ச்சில் யாராவது கிடைக்க மாட்டாங்களா ஆன்னு காத்துட்ருக்கிறான். அப்படி தான் பைபிள் எழுதிருக்குது. எவனை, பைபிள் அழகாக எழுதி, எவனை விழுங்கலாமோ அப்படியே உள்ளே கொண்டு போகணும். அவனுக்கு சுற்றி திரிகிறான். அவனுக்கு வேறு வேலை இல்லை. அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் எடுத்து நம்ம கொடுத்துட்டாரு. அதனாடி அவன் எங்கேயாவது கிடைக்குமா? சில மிருகங்கள் சில இதெல்லாம் என்ன பண்ணும், தேடிகிட்டே இருக்கும் பாருங்களா, அதுதான் தேடு. எவனை விழுங்கலாமோ, யார் என் கைக்கு இந்த நாளில் சிக்குவான். வாலிபர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கும். பிசாசு சீக்கிரமாக பிடிக்கிறது யார்? ஆமாம், நிறைய பேருடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்டது காரணம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறனால தான். அதனாடி அதான் பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ எதிர்த்து நிற்க நம்ம பழகணும். எப்படி எதிர்த்து நிற்கிறோம்? தேவனுடைய வார்த்தையினாலே தான் எதிர்த்து நிற்கிறோம். இன்னும் நீங்கள் அறிஞ்சிக்கணும், இந்த கடைசி காலம் பிசாசுடைய காலம். எல்லாரும் சொன்ன கடைசி காலம் யார்? கடைசி, அதாவது ஃபைட் ஆரம்பத்துலேருந்தே நடந்து கொண்டிருக்குது. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு எவ்வளோ காலமாக ஃபைட் நடக்குது? யார் கரெக்டாக சொல்வீங்க? காலங்காலமாவா? வருஷ கணக்கு போட்டிங்கன்னா வெரி குட். 6000 வருஷமாக எங்கேயாவது சண்டை நடந்த கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆனால் அப்படி 6000ன்னு சொல்ல முடியாது. ஒரு 4000 வருஷம் ஆனோடனே சண்டை என்ன ஆயிடுச்சு? 90% முடிஞ்சிருச்சு. கை தட்டுங்க. ஆமாம், சிறுவையில் முடிச்சிட்டாரு. 10% நம்ம எல்லாருடைய கையிலையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஆமாம், அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டாரு. நம்ம எல்லாருடைய வேலை வாழை நசுக்கிறத வேலை. தலையை நசுக்கிறது சுலபமாக, வாழை நசுக்கிற சுலபங்களா? ஆமாம். மோசே ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு அடையாளமெல்லாம் காட்டும் பொழுது மோசே எதிர்பார்க்காத ஒரு அடையாளத்தை பண்ணார். உன்னோட கையில் என்ன இருக்குன்னு கேட்டார். மோசே என்ன சொன்னார்? கோல். அந்த கோலை கீழே போடு. இவருக்கு ஒன்றும் தெரியல, இவர் சும்மா கீழே போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு? ஆனோடனே இவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் நிற்கிறார். இல்லை, இதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில். ஆண்டவர் கூட நின்னால் என்ன தான் இருக்குது? பயம் இருந்துகிட்டே இருக்குது. நான் அது யோசித்தேன், எப்படி மோசே கர்த்தர் தான் கூட நிற்கிறாரு, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறார். அவர் பார்த்துப்பார். விலகி ஓடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனையே மறுபடியும் கூப்பிட்டாரு. நீ பரவாயில்ல, உனக்கு தலையை நான் தலையை நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போ என்னத்தை பிடிக்கணும்? வாழை தான். அன்றைக்கே ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டாரு, சபையினுடைய வேலை வாழ்கிட்ட தான் இருக்குது, தலையை நான் பார்த்துக்கிறேன், நீ வாழை பிடினாரு. அவன் வாழை பிடிச்சோன்னு அது என்னவாயிருச்சு மறுபடியும்? அப்போ அந்த கோலை தான் எல்லாம் இடத்துக்கும். ஒரு வேளை மோசக்குள்ளே பயமாக இருக்கும், ராத்திரி படுக்கும்போது திடீர்னு இது பாம்பை மாறினா. ஆமாம், எப்பொழுதும் கோலோடு தான் இருந்தார். ஆனால் அந்த கோலை கொண்டு பெரிய அற்புதங்களை அவர் செய்தார். ஆமேன். பாம்பை பற்றி பைபிளில் நிறைய இடங்களில் வருகிறது. இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் எடுத்து படித்தாலே உங்களுக்கு பயம் வந்துடும். ஃபுல்லாக பாம்பு தான். 12ஆம் அதிகாரத்தில் பாம்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் படிங்க. 12, ஏன்னா உங்களுக்கு பாம்பு மேலே அதிகாரம் இருக்குது, அதுக்காக தான் படிக்க சொல்ல. 12:20 படிங்க. 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம் தள்ளப்பட்டது. போதும். அங்கே ஃபஸ்ட்டு 3 லைன் என்ன எழுதியிருக்குது? உலகம் அனைத்தையும் மோசம் போகிற. ஆமாம், கவனிங்க. பிசாசு உலகம் அனைத்தையும்.
முழு உலகத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் எத்தனை பேர் பாருங்க, பிசாசு சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். அவ்வளோ தூரம் வெளிப்படுத்துகிற யோவான் அதை விளக்குறார். சாத்தானை விளக்குறாரு, சாத்தானுங்கிறாரு, பிசாசுங்கிறாரு, அப்புறம் பெரிய இல்லை பழைய பாம்புங்கிறாரு, அப்புறம் பெரிய வலு சர்ப்பம் அப்படிங்கிறாரு. ஆனால் அத்தனையும் சொல்லிட்டு சொல்கிறாரு அது தள்ளப்பட்டது. அல்லேலூயா. தள்ளப்பட்டது. பாம்பு பிசாசுக்கு அடையாளமாக இருக்கு. இன்றைக்கி பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் போர் எதற்கு போகிறன்னா, சிலுவைக்கும் சிலுவை சின்னத்திற்கும் பாம்பு சின்னத்துக்கும் தான் போர். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இப்போ பாம்பு சின்னம் நிறைய வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஈசால அந்த பாம்பு இருக்குது. இன்னும் சில டிஷர்ட்டில் என்ன வருது, மோதிரம் கூட அந்த பாம்பு வடிவத்தில் மோதிரம் வந்துருச்சு. இப்போ உலகம் எல்லாமே பாம்பு வடிவத்தில் கொண்டு வர. அதை கடைசி கால யுத்தம் சிலுவைக்கும் சர்ப்பத்துக்கும் தான் யுத்தம். நீங்கள் அதெல்லாம் அறிஞ்சிக்கணும். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் சொப்பனத்தில் ஒரு பாம்பு உங்களுக்கு விரோதமாக வர்றதை பார்க்குறீங்க, அல்லது அடிக்கடி பாம்பு வருதுன்னா, சாத்தன் ஏதோ விதத்தில் உங்களை அட்டாக் பண்ண பார்க்கறதுனால நீங்கள் முன் எச்சரிக்கையாக இருந்து அவனுடைய அந்தகார ஆவிகளெல்லாம் கட்டிவிட வேண்டும். ஆமென். சரி, பாம்பை பற்றி 2-3 வசனங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு இடத்துல வருகிறது, தடை கட்டப்படாத பாம்பு கடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 10:8 நினைக்கிறேன், வாசித்து பாருங்கள். தடை கட்டப்படாத பாம்பு அப்படின்னா என்ன? பாம்புக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா அது கடிக்கும். பாம்பாட்டி பற்றி தான் ஆங்கில பைபிள் அப்படி தான் வருது. அது அவன் கரெக்டாக இது பண்ணாட்டினா அவனை கடிச்சிடும்னு எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பாம்பு வர முடியாதபடி நீ உன்னை பாதுகாக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீ ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக காணப்பட வேண்டும். எல்லோரும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? ஆமாம், தடை கட்டப்படாத பாம்பு. நம்ம ஒரு தடை இருக்கிறது, அதை நம்ம அந்த தடையை கரெக்டாக நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இல்லாமல் நாமளே போய் பாம்பினுடைய வலையில், அதான் அவனை பிசாசினுடைய வலையில் விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு வசனம் இப்போ போட்டிங்களே, 8 படிங்க. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்புனா என்ன? காம்பவுண்டு வால். யோபு சொல்கிறாருல்ல, சாத்தான் சொல்கிறான்ல, யோபு 1:10, நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையா? அதுதான் அடைப்பு. அந்த அடைப்பை நானே பிடுங்கி நான் போகும் பொழுது பிசாசு கையில் நான் மாட்டிக்கிறேன். பாம்புனா பிசாசு தான், வேறு ஒன்றும் இல்லை. லிட்ரல் பாம்பு நான் சொல்லலை, பிசாசை சொல்கிறேன். அப்போது பைபிள் தெளிவாக சொல்லுது, அடைப்பை பிடிங்கிறவனை அடைப்பு. பெற்றோர் உங்களுக்கு ஒரு அடைப்பு போடுறாங்க. வாலிப பையங்க பிள்ளைகளோட பேசுகிறேன். பெற்றோர் ஒரு அடைப்பு போடுறாங்க, நீ இங்கே போகக்கூடாது, 7 மணிக்கு மேலே இங்கே போகக்கூடாது, அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது, இப்படி அதெல்லாம் அவங்க சொல்கிறது நல்ல காரியம். இந்த ஒரு அடைப்பு சொல்கிறாங்க. அந்த அடைப்பை மீறி போனால் பாம்பு தான் கடிக்கும், பிசாசு உங்களை கடிச்சிருவான். விளையாட்டாக இருக்கக்கூடாது. அடைப்பு தேவை எல்லாருக்கும். ஆமேன்னு சொல்லுவோம். கல்யாணமானமாக இருந்தாலும் உங்களுக்கும் அடைப்பு தேவை. மனைவி சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க, இன்னாரோட பேசணும், கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. பைபிள் வசனம் என்னைக்கு பொய்யாகாது. அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அடைப்பு போட்டிருக்கிறாங்க, இதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே இது பண்ணக்கூடாதுன்னா ஓகே ரெடின்னு சொல்லிடணும், கீழ்ப்படிஞ்சிடணும். இதெல்லாம் மறைமுகமாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் 1-2 வசனங்களை நம்ம பார்த்து, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். சரி, 2 கொரிந்தியர் 11:3 பவுல் எச்சரிக்கிறாரு. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால யாரை வஞ்சித்தது? ஏவாளை வஞ்சித்தது போல. அப்புறம் வராரு, அதே சர்ப்பத்தை உள்ளே கொண்டு வராரு, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகி கெடுக்கப்படும். அப்படி தானே வார்த்தை வருது, கெடுக்கப்படுமோ என்று. அப்போ அவரே பயப்படுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை பார்த்து. அது ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. அங்கே கொரிந்து சபையாருக்கு ஞாபகப்படுத்துகிறார். நானும் கோவை புதூர் சபைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. ஏவாள், பாம்பு ஏவாளை வஞ்சித்தது. ஆண்டவர் எல்லாத்தையுமே தான் உண்டாக்குனார். ஆடு மாடு பாம்பு பூச்சி எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னார், நல்லதுன்னு தான் கண்டார்.
எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் பிசாசு யாருக்குள்ளே பூந்தது? பாம்பு கொஞ்சம் தந்திர குணம் உள்ளன்னு தெரிஞ்சு பாம்புக்குள்ளே பிசாசு பூந்து ஏவாளை வஞ்சித்து விட்டது. அப்போ சொல்கிறாரு, அதே பிசாசு அல்லது அதே பாம்பு உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏன் அந்த இடத்துல பிசாசுன்னு எழுதாமல் சர்ப்பம்னு எழுதுறார்? பிசாசுனே எழுதலாம். அந்த சர்ப்பம்னா அந்த சர்ப்பத்துடைய குணத்தை அங்கே கொண்டு வரார். அதாவது ரொம்ப வஞ்சனை உள்ளது, தந்திரம் உள்ளது. ஏவாள் அப்படித்தான் வஞ்சிக்கப்பட்ட பாவம் ஏவாள். யோசிச்சு பாருங்க. உடனே இன்னசென்ட்டாக இருந்தான். எவ்வளவு தூரம் மடக்கி அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போய் அவள் விழுந்துட்டா. அந்த மாதிரி தான் எத்தனை வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாக போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னசென்ட்டாக நம்ம பிள்ளைங்க இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சிக்கியிருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டாங்க. உலகத்தில் விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களோடலாம் சிலர் போயிட்டாங்களே. இன்னசென்ட்டாக நடந்த காரியம். இந்த வசனம் ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் அந்த பயம் நம்ம எல்லாருக்கும் வருவதாக. ஆமென். சர்ப்பம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற சர்ப்பம் இன்றைக்கும் சுற்றி கொண்டு இருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று நான் அதை சொல்லிட்டு தான் வாக்குத்தத்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? தேவன் அதன் பேரில் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். நீங்கள் கவனமாக நடந்தீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. இப்போ இந்த ரோட்டில் போனீங்கன்னா, இங்கே போனீங்கன்னா பாம்பு இருக்குது அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருப்பீங்களா? இருக்க மாட்டிங்களா? கேர்ஃபுல்லாக இருப்பீங்களா? எதுக்கு நமக்கு வம்பு? அந்த வழியில் நம்ம என்ன பண்ண வேண்டாம். எல்லோரும் சொல்கிறாங்க அங்கே போகாத இருக்கணும், நம்ம போக மாட்டோம். அதே போல தான் இந்த வழியில் போனால் பிசாசனுடைய தொந்தரவு உனக்கு இருக்குன்னா நம்ம போகக்கூடாது. அவ்வளவுதான். அடைப்பை பிடுங்கிறவனே பாம்பு கடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. தடை எடுத்துட்டீங்கன்னா பாம்பு கடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதெல்லாம் பாம்பு என்று சொல்லுவோம், பிசாசு தான் பைபிள் சொல்லுகிறது. அப்போ பிசாசு நமக்கு எல்லா விதத்துலையும் எல்லா சைட்லேயும் அவன் விரோதமாக இருக்கிறனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுவோம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளில் நீங்கள் சாகவே, சத்தமாக சொல்லுங்கள். பிசாசு என்ன சொன்னாத? எப்படி மாற்றினான் பாருங்க. அவர் சொன்னார் சாகவே சாவாயும். அப்படியே உள்டாவாக மாற்றினா, நீங்கள் சாகவே சாவதில்லை. பொய். நிறைய பேர் மனசுக்குள்ள பிசாசு பொய்ய சொல்லி அவங்களுடைய எதிர்காலத்தையே பாழாக்கி விட்டான். ஒரு நாளும் சாத்தான் உங்கள் மனதில் சொல்கிற பொய்க்கு செவி கொடுக்காமல் இருங்கள். சத்தமாமேன்னு சொல்லுவோம். பொய். ஆண்டவரே அவனை பற்றி என்னன்னு சொல்கிறார்? அவன் பொய்யனும் பிதானா. எதனால பிதாங்கிறாரு? ஏதேன் தோட்டத்திலே பிதா ஆயிட்டான். அவன் பொய்க்கு பிதா. ஏவாளுக்கு அவன் பொய் சொல்லிட்டான், உங்களுக்கும் சொல்லுவான். கவனமாக இருக்குங்கிறாரு. அவன் பொய்யன். சில காரியம் உங்களுக்கு நல்லா தான் தெரியும், முடிவில் அது இதாயிரும். சில பேர் நம்ம சபைக்கு வருகிற ஒரு சில குடும்பங்கள், எல்லா குடும்பங்களில் 1 அல்லது 2 குடும்பங்களில் அவங்க எங்கிட்ட ஜபத்துக்கு வரும் பொழுது, எங்கள் வீட்டில் இந்த குடிகார ஆவியினால் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னாங்க. அது நான் எச்சரிப்புக்காக உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பைபிளில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். நேரம் ஆனதுனால கர்த்தர் சுத்தமான மீதியெல்லாம் அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். அதை ஒன்று மாத்திரம் படிச்சிருங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 31 மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். போதும். மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் எப்படி இருக்கும்? பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை ஆமாம், நீ குடிக்க ஆரம்பிச்சுன்னா அது எப்படி உள்ளே இறங்கும்? மெதுவாக இறங்கும். ஒவ்வொரு வாயாக நீங்கள் குடிக்கிறீங்க, இறங்கும். 32 சொல்லுது, முடிவில் அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். அது பாம்பு தான். அந்த குடிக்கிறாங்கன்னா அது பாம்பின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி. உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க தெரியாமல் அடிக்ட் ஆகிட்டாங்களோ, அல்லது உங்கள் கணவன் வேலை செய்ய ஆயிட்டாங்களோ, இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி எச்சரிங்க. முடிவில் பாம்பு தான். முடிவில் என்ன? பயங்கரமான ஒரு வசனம். பைபிள் எச்சரிக்குது. பைபிள் நல்ல பைபிள், நம்ம அந்த வழிக்கு காப்பாற்று. முடிவில் பாம்பு. அந்த வசனம் பொய்யாகாதுங்க. ஒன்று சொல்கிற வசனம் பொய்யாகாது, வசனம் நடந்துடும். அதனால யாராக இருந்தாலும் இதை ஒரு எச்சரிப்பை எடுத்துக்குங்க. முடிவில் அது பாம்பை போல்
அந்த பயம் இருக்கணும். நீங்கள் பெற்றோராக இருந்தீங்கன்னா, ஒரு மனைவியாக இருந்தீங்கன்னா, அல்லது வேறு என்ன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசட்டும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பாம்பினுடைய இன்னொரு குணம் ஏசியா 27:1 அது ஒன்று மாத்திரம் படிக்கணும். சீக்கிரம் படிங்க. காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே. 27:1 கரெக்டாக தான் படிக்கிறீங்க. என்ன சர்ப்பம் எழுதியிருக்குது? என்ன சர்ப்பம் அது? நீண்ட அதான் சொன்ன கோணலான சர்ப்பம். பாம்பு எப்படி போகும்? நேராக போகுமா? ஆமாம். அப்போது பாம்பு நமக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நம்முடைய நேர போகிற பாதையில் என்ன ஆக்கிரும்? சைட் ட்ராக் ஆக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை வீணாக்கிரும். திரும்ப சொல்கிறேன், இந்த செப்டம்பர் மாதம் யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது? ஆனால் இடம் கொடுக்காதபடி நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரு? அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்கிறாங்க, என் கையில் அதிகாரம் இருக்கிறது, என் கையில் கோல் இருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதம் எல்லாரும் ஜெயமாய் வாழ வேண்டும். சாத்தான் சர்ப்பம் என்ன சோதனை கொண்டு வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமையை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னால் நான் பிரசங்கம் பண்ண அபிஷேகம் என்னத்தை முறிக்கும்? நுகங்களை முறிக்கும். பிசாசு என்ன நுகத்தை கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் முறிக்கிறது. நல்ல ஆவியில் நிறையும் பொழுது நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழுந்திருப்போம்.